கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே வந்திருக்க ஒவ்வொருவர்களை நான் வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இதோ இந்த ஒரு வாரத்தை நாம் கடக்க உதவி செய்தார். அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பாதுகாவல், அவருடைய பராமரிப்பு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய பரிபூர்ணமாக இருந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த பொல்லாத தீங்கு நாட்களிலே அவர் நமக்கு போதுமானவராக இருந்து எல்லா தொற்றுகளுக்கும் பலவீன சுகவீனங்களுக்கும் நீக்கி காத்து கொண்டார். அதற்காக கர்த்தருக்கு கோடி கோடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறிட்டு நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு செய்கிறவர். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த தெய்வம் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தரும்படியாக, பரலோக மன்னாவினாலே நம்மை போஷிக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் மகிமையும் வல்லமையும் கிருபை இரக்கமுள்ள நம்மை பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய தயவுள்ள கிருபையுள்ள பாதங்களிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரலோக மன்னாவினாலே தேவன் எங்களை போஷிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக 100 மடங்காய் பலன் தர கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம், மையப்படுங்க, ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசு ராஜாவின் ஈடு இணைற்ற இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் காணாமல் போனதை தேடி துரத்துன்றதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் இங்கு சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் முக்கியமாக பார்க்க போகிறோம். அவர் எலும்பு முறிந்ததை காயங்கட்டி என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். எலும்பு முறிந்ததை காயம் கட்டி. இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம் காயத்தை கட்டுகிறார். காயம் கட்டும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களுக்கு தேவையான அவசியமான ஒரு முக்கியமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேச விரும்புகிறார். இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே குறிப்பாக அதிகம் காயப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். சரீரத்திலே வேதனைகள், காயங்கள் உள்ளவர்களும் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க, இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை காயம் ஆற்ற வல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டவிழ்ந்தவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். அப்போ அந்த இருதயம் நொறுங்குண்டது என்பது அது நம்முடைய ஆத்துமாவிலே பட்டிருக்கிற காயங்கள். அதான் சொன்னேன், ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் உள்ள காயங்களை ஆற்ற நம்முடைய கர்த்தர் அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காயம் அது எப்படி ஏற்படுகிறதா இருக்குது? நம்ம இல்லை, கர்த்தர் காயம் கட்டுகிறவர். கர்த்தர் காயம் கட்டுகிற அன்புள்ள தெய்வமாக, இரக்கமுள்ள தெய்வமாக, தய பாராட்டுகிறவராக, கிருபை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அந்த இதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த காயம் எதனால் ஏற்பட்டது அதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், மீண்டுமாக 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 நாம் காயப்படாதவர்களாக நாம் இருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அந்த காயம் என்பது, நாம் காயப்படுதல் என்பது பல விதங்களிலே நமக்காக ஏற்படுகிறதா இருக்கிறது. யோபு 5:17-18 வசனங்களை விதமாக சொல்லுகிறது. இதோ, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. இப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவன் தண்டித்து சிட்சிக்கிற பொழுது அவர்
நம்மை காயப்படுத்துகிறார் என்று சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் காயப்படுத்துதலின் நோக்கம் உண்டு. அது ஏன் என்று சொன்னால், நமக்கு ஒரு சிக்ஷையை கொடுத்து நம்முடைய தீய வழியில் இருந்து நம்மை மனம் திரும்ப பண்ணி நமக்கு சுகம் தந்து ஒரு அற்புதமான வாழ்வை துளிர்க்க பண்ணுவதற்காக அவர் அதை செய்கிறாரே தவிர நம்மை அவர் காயப்படுத்தி அவர் சந்தோஷப்படுவதற்காக அல்ல. அப்போ நம் காயப்படுவதற்கு இது ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறதுனால வருகிறது. இரண்டாவது ஒன்று வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, இங்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது என்ன என்று சொன்னால், பிறர் தங்களுடைய சுய லாபங்களுக்காக நம்மை காயப்படுத்துகிறவர்கள். நம்முடைய ஆவியிலேயோ நம்முடைய ஆத்துமாவிலேயோ நம்முடைய சரீரத்திலேயோ காயத்தை உண்டாக்கி அதன் மூலமாக தங்களுக்கு லாபத்தை தேடிக்கொள்ளுகிறவர்கள். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு திருடன் என்ன செய்கிறான், அங்கு செல்கிற ஒரு மனிதனை கள்ளன் அவனை காயப்படுத்தி அவனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், இதுபோல காரியங்கள் நடக்கிறது இந்த பூமியில். எல்லோரும் எங்கு பார்த்தாலும் சுயநலம் நிறைந்தவர்களாக நிறைந்திருக்கிற இந்த நாட்களில் தங்கள் சுயநலம் மிக்கவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக தங்கள் உடைய நன்மைகளுக்காக பிறருக்கு தீமை இழைக்கிறவர்களும் பிறரை காயப்படுத்துகிறவர்களும், அது மாத்திரமில்லாமல் ஈவன் ஒரு சில வேளைகளிலே கொலை செய்கிறவர்களாகவும் கூட இருக்கிறார்கள். இப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், இதனாலே நாம் காயப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் செய்கிறது உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம் காயப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். இப்போ பிறருடைய பேச்சுக்களாலே காயப்பட்டவர்கள். நான் அறிந்திருக்கிறபடி அநேக காயங்கள் பிறருடைய பேச்சுக்களினாலே அது உண்டாகிறதா அது இருக்கிறது என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். தங்கள் பேச்சுக்களை பட்டய குத்துக்களை போல பேசி பிறரை அவர்கள் காயப்படுத்தி அதிலே சந்தோஷப்படுகிறவர்கள். எந்த அளவுக்கு கொடூரமாக என்னால் அவங்கள காயப்படுத்த முடியும் என்கிறத அவங்க சிந்தித்து யோசித்து அதற்கான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவ்விதமாக பட்டய குத்துக்களை போல பேசி குத்தி கிழித்து விடுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இவ்விதமாக பேசுகிறவர்களாலே இவ்விதமான பேச்சுக்களினாலே அநேகர் காயப்படுகிறது உண்டு. இவ்விதமான பட்டய குத்துக்களான பேச்சுக்களினாலே காயங்கள். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் உள்ளவனுடைய நாவோ ஔஷதம். அப்போ இதே நாவு எப்படி இருக்கலாம், ஒன்று பட்டய குத்தை போல நம்ம பேசவும் முடியும், அதே நாவு என்ன செய்ய முடியும், தேவனுடைய வார்த்தைகளையும் ஆறுதலையும் சொல்லி அது பிறருக்கு குத்துண்டவர்களுக்கு காயப்பட்டவர்களுக்கு அது ஔஷதமாகவும் மருந்தாகவும் இருந்து அவர்களை காயமாற்றவும் முடியும். எனக்கு அருமையானவர்களே, இங்கே நம்ம யோசித்து பார்ப்போம். இப்போ இவ்விதமாக காயப்பட்டவர்கள் இப்போ காயங்களை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னொரு விதமான ஒரு காயம் இருக்கிறது. இது அதிகமாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த செய்தியில் 2:5 வசனத்தை நான் வாசிப்போம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இங்க ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் யார் என்று சொன்னால், அவன் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவன். அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவன். அவன் எங்க இருக்கிறானா, பிரேத கல்லறைகளிலே அவன் இருக்கிறான். இதற்கு அதிக ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு.
அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவன் ஒரு மரித்த வாழ்க்கையை வாழுகிறான். அசுத்த ஆவி என்று சொல்வது சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானுடைய தூதர்கள். அப்ப அவர்களாலே பிடிக்கப்பட்டவர்கள் அவனுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அவன் சொல்வதை செய்கிறவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் வாசம் பண்ணுகிற இடம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மரித்தவர்களோடு அவன் வாசம் பண்ணுகிறவனாக, ஒரு மரித்து போன ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்த எண்ணெய் என்று சொல்லுகிறது. அப்போ இவ்விதமான மரித்து போல ஒரு வாழ்க்கை. அவர்கள் எங்க இருக்கிறாங்களா? பிரேத கல்லறைகளுக்குள்ள. அப்போ அங்க 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லுகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்குமா? அது கூக்குரலாக இருக்கும், புலம்பல்களாக இருக்கும், கதறல்களாக இருக்கும். இவ்விதமாக தங்களை இவ்வித அசுத்த ஆவிகளுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், அவருடைய வாயிலிருந்து என்னதான் வரும்? கூக்குரல்களும் புலம்பல்களும் கதறல்களும் அழுகைகளும் புலம்பல்களும் தூஷணங்களும். அதுதான் அவர்கள் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். He hurts himself. அவன் தன்னையே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இங்கு அடங்கி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பிசாசானவன் நம்மை காயப்படுத்துகிறான். எப்படி காயப்படுத்துகிறான் என்று சொன்னால், அவன் ஒரு கல் எடுத்தோ ஒரு கத்தியை வச்சோ நம்ம காயப்படுத்துகிறது இல்லை. அவன் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன செஞ்சிருவான்? வச்சிருவான் கொண்டு போய். இங்க பார்க்கிறோம், இந்த மனிதன் என்ன செய்யறான்? கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டான். இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். இவ்விதமாக அசுத்த ஆவிகளுக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? பிளேடுகளை எடுத்து தங்கள் மேல கிழிச்சுக்கிறாங்க, கத்தி வச்சு கிழிச்சுக்கிறாங்க, தங்களை துன்புறுத்திக் கொள்ளுகிறார்கள். ஈவன் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வஞ்சகனின் ஆவியினாலே தள்ளப்படுகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப ஒரு மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறார். இந்த அதுல ஒரு வாட் இஸ் தி ஹையஸ்ட், தி பீக், அதனுடைய அதிகபட்சம் எதுவாக இருக்கு என்று சொன்னால் தன்னைத்தானே மாய்த்து கொள்வதான காரியங்கள். எனக்கு அருமையானவர்களே, இது பிசாசு அவன் பிடித்ததினாலே, பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டதினால, பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால, ஒரு மனிதனுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை கொடுத்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவரும் தெய்வமும் அவனுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவன் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதே போல அசுத்த ஆவியும் பிசாசும் இவனுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவன் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அது தேவனாக இருந்தாலும் சரி, அது பிசாசாக இருந்தாலும் சரி, இவனுக்குள்ளாக கிரியை செய்வதற்கு இவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த ஒரு தெரிந்து கொள்ளுகிற ஒரு சுதந்திரத்தை, சுயாதீனத்தை கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை ஏதோ ஒரு அடிமைத்தளத்திலே வைப்பதற்காக அவர் கொடுக்கவில்லை. ஒரு சுயாதீனம் உள்ளவனாக அவன் நன்மையை தெரிந்து கொண்டு அங்கு கர்த்தரோடு கூட உலாவுகிற ஒரு அற்புதமான ஒரு சாக்கியம், அதை அவன் தெரிந்து கொண்டு அதன்படியாக இருக்க வேண்டும் என்கிறதுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் தீய ஆவிகளினாலே அவன் ஆட்கொள்ளப்படுவான். தேவனுடைய வார்த்தைக்கு அடிமைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை பிசாசானவன் அடிமைப்படுத்தி விடுவான். கர்த்தரை நாம மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே தங்களை தாங்களே இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? காயப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள்.
அது எப்படி என்கிறத நம்ம பார்த்தோம். தங்களை எப்படி காயப்படுத்திக் கொள்கிறார்கள் பார்த்தோம். அது பிசாசு தங்களை ஆட்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறதுனால. அடுத்து இன்னொரு காரியம், வாழ்க்கை நம்முடைய இந்த பூமியில் நம்ம வாழ்கிற பொழுது நாம் சரீரத்தில் இருக்கிறோம், மாமிசத்தில் இருக்கிறோம், பாவ உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். கேட்டிற்கு செல்லும் பாதை அது பெரியது, விசாலமானது, அநேகர் அதிலே போகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இருக்கிற இந்த பூமியில நன்மையும் கர்த்தரையும் கிருபையும் தொடர்கிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். ஆனால் இந்த உலகத்தின் வழியில் இருக்கிறவர்கள் அநேகர். அவர்கள் மத்தியில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த வாழ்க்கையில அநேக காயப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா இருக்கிறது. அது என்னென்ன காரியங்கள் என்பதை நம்ம ஒரு பெரிய பட்டியலே நாம் அடுக்கிக் கொண்டு போகலாம். ஒரு சில காரியங்களை பார்க்கணும்னு சொன்னா, நாம் செய்யாத குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்படுதல், அது மிக ஆழமான காயங்களை நமக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவில் உண்டாக்கி விடுகிறது. குற்றம் சாட்டப்படுதல், செய்யாத குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் தோல்விகள், உண்மையாகவே முயற்சி செய்து நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு தோல்வியை சந்திக்கிற பொழுது, அது நிறைவேறாத பொழுது நாம் காயப்பட்டு விடுகிறோம். அது இல்லாமல் செய்த காரியங்களில் நஷ்டங்கள், லாசஸ், அது நம்மை காயப்படுத்தி விடுகிறது, நஷ்டங்கள். அதுக்கப்புறம் தவறான புரிந்து கொள்ளுதல், நாம் தவறாக புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் காயப்படுறோம். நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதுனாலும் நாம் காயப்படுகிறோம். இது ரெண்டுமே நம் காயப்படுவதற்கு உள்ள காரணங்களாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பிரிவுகள், நாம் நேசிக்கிறவர்களிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்படுதல், அது இந்த உலக ரீதியான ஒரு பிரிவாக இருக்கலாம், அல்லது ஒரு மரணம் கூட ஒரு சிலரை நம்மை விட்டு பிரித்து விடலாம். ஆகையினாலே பிரிவுகள், இது நமக்கு காயத்தை உண்டாக்குகிறது. அதுக்கடுத்து தனிமைகள். பார்க்கிறோம், நம்மளை சுற்றி 1000 பேர் இருப்பான், இருந்தாலும் நம்முடைய ஆத்மா ஒரு தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கோம், ஒரு தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கோம். எவ்வளவோ பணங்கள், எவ்வளவோ செல்வங்கள், எவ்வளவோ புகழ், எல்லாவற்றின் உச்சியிலும் இருக்கிறவர்கள் ஏன் தங்களை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள்? அவர்கள் சுற்றி அவ்வளவோ பேர் இருந்தாலும் அவங்க ஒரு தனிமையாக அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தனிமையை உணர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அந்த உண்மையான உள்ளத்தின் அன்போடு கூட தன்னை நேசிக்கிறவர்கள் that will be missing. ஏன்னா கருமையானவர்களே, பேரும் புகழும் இருக்கும்போது பெரிய கூட்டம் சுற்றி இருக்கும், ஆனால் அங்கே உண்மையான அன்பு இருக்காது. ஃபார் சம் பெனிஃபிட், ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். நமக்கு புகழ்வார்கள், பெரிய கூட்டம் இருக்கும், ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, நாம் பதவியில் இருக்கிறோம் என்பதற்காக, நம்மகிட்ட பொருள் இருக்கிறது என்பதற்காக, நாம் புகழின் உச்சியிலே இருக்கிறோம் என்பதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவனுடைய பர்சனல் லைஃப்ல போய் பார்த்தோம் சொன்னா, ஒரு தனிமை, உண்மையாக அன்பாக நேசிக்கிற ஒருவர் கூட இல்லாத ஒரு தன்மையை அவர்கள் உணர்ந்து தனிமையில் இருப்பார்கள். அதனால தான் அந்த லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் தே கமிட் சூசைட். தனிமைகள். அடுத்து தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலைகள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால பொருளாதார வீழ்ச்சி, உண்மை என்ன செய்யறதுன்னு புரியல. அனுதினமும் அங்கு நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தங்களை மாய்த்து கொண்டார்கள் என்று சொல்லி குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுத்து தாங்களும் விஷத்தை குடித்து கொண்டு தேவைகளை சந்திக்கப்படாத நிலையில இருதயம் காயப்பட்டு
அதுக்கடுத்து வியாதிகள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பலவீனங்கள், வியாதிகள். வியாதி அது கொள்ளுதோ இல்லையோ, அந்த வியாதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கூட இப்போ சமீப விதத்தில் நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அல்லது அந்த பயத்திலே இறந்து போகிறாங்க. வியாதிகள் காயப்படுத்துகிறது, நம்முடைய ஆத்மா ஆவிய சரீரத்தை காயப்படுத்துகிறது. பலவீனங்கள், சரீர பலவீனங்கள், அதனால காயப்பட்டவர்கள். அது மாத்திரம் எதிர்மறையான காரியங்களை நடத்தல். நம்ம ஒன்று நினைத்து கொண்டிருப்போம், இன்னொன்று நடக்கும். அதனால அநேகர் இருதயத்தில் காயப்பட்டு விடுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய அன்பின் மேலே நமக்கு நம்பிக்கையும் உறுதி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாம் நினைத்தது, நான் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும் பொழுது நாம் சோர்ந்து போகவோ காயப்பட்டு விட வேண்டிய அவசியமோ நிச்சயமாக கிடையாது. ஏனென்று சொன்னால், தேவன் எனக்கு எது நன்மையோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்ற வல்லவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை பார்க்கிறோம், வருங்காலத்தை இமேஜின் பண்றோம், கற்பனை செய்கிறோம். அதன்படியாக இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வருங்காலத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். ஆகையினாலே அவருக்கு தான் தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு எது நன்மை. ஆகையினால் நாம் நினைப்பது, தேவனுடைய பிள்ளைகள் நினைப்பது ஒரு சில நேரங்களில் நடக்காமல் போகும்போது ஒருபோதும் நம்ம மனமடிவு அல்லது நாம் இருதயம் காயப்பட்டு விடவே கூடாது. ஏனென்று சொன்னால், அவர் மகத்துவமான மகிமையான காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய விருப்பத்தை விட அவர் நமக்கு தீர்மானம் செய்து வைத்திருப்பது அது பல மடங்கு உயர்ந்ததாக அது இருக்கிறது அல்லவா? தேவன் அமையப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்மறையான காரியங்கள் நடத்தல். இன்று ஒன்று, நாம் தவறாக செயல்பட்டதின் விளைவுகளினாலே காயங்கள். We do wrong things in the wrong way, or we do right things in the wrong way. சரியானதை தவறான வழியிலே செய்து விடுகிறோம், அல்லது தவறானதை தவறான வழியிலே செய்து விடுகிறோம். அப்போ இவைகளினாலே நமக்கு ஏற்படுகிற காயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உண்டு. ஏன்னு சொல்லலாம், மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாவற்றிலுமே சரியான தீர்மானங்களை எடுக்க தெரியாதவர்களாக, அல்லது தவறான தீர்மானங்களை சரி என்று நினைக்கிறவர்களாக, அல்லது அந்த சூழ்நிலையினாலே அவ்விதமாக நம்புகிறவர்களாக, இவன் தேவனுடைய பிள்ளைகளே கூட ஒரு சில சூழ்நிலைகளால இதுதான் தேவனுடைய சித்தம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களா இமேஜின் பண்ணிட்டு அந்த தவறான காரியங்களை செய்துவிட்டு பின்பு காயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த தவறான காரியங்களினாலே என்ன செய்கிறது, செயல்களினாலே ஏற்படுகிற விளைவினாலே உண்டாகிற காயங்கள். அதுக்கடுத்து உதாசீனப்படுத்தப்படுதல். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களை பார்க்குறோம், சொந்தங்களில் பார்க்குறோம். அங்கே போயிருந்தேன், யாருமே என்னை கண்டுக்கல, யாருமே என்னை ஒரு பொருட்டாக நினைக்கல, என்னை மதிக்கலை, என் கூட பேசலை, என்னை பார்த்து சிரிக்கலை. பார்த்தா லைஃப் பூரா அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாசீனப்படுத்தப்படுதல் இருதயத்தில் ஒரு பெரிய காயத்தை அது உண்டாக்குகிறது. ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய காயத்தை உண்டாக்குகிறது. எனக்கு அருமையானவர்களே, இவைகளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புகிற காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் நம்மை உதாசீனப்படுத்துகிற பொழுது நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் வேதனைப்படுது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை, பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவு நேரங்களில் எப்படியெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். கண்டுக்கிறதே இல்லை, கேட்கிறதே இல்லை.
அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அது காதுல வாங்குறதே இல்லை, கீழ்ப்படிகிறதே இல்லை. இவ்விதமாக நாம் உதாசீனப்படுத்துகிற பொழுது நம்முடைய கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேதனைப்படும் உதாசீனப்படுத்துதல். அப்போ அதை உதாசீனப்படுத்தும் போது நம்ம எப்படி வேதனைப்படுறோம்? இப்போ நம்ம எவ்வளவு கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறோம்? அப்போ அவருடைய இருதயத்தை எவ்வளவு காயப்படுத்துகிறோம்? அடுத்து தீமைக்கு உட்படுத்தப்படுதல், அபியூஸ். எவ்வளவோ காரியங்களை இப்போ நம்ம இந்த காலங்களை பார்க்கிறோம். பெண்கள் கடத்தப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள், பாலியலில் இருந்து பலவிதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், அடிமைகளைப் போல நடத்தப்படுகிறார்கள். தீமைக்கு உட்படுத்தப்படுதல், இதனால உண்டாகிற காயங்கள், சிறு வயதில் அது சிறு பிள்ளைகள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தீமைக்கு உள்ளாக உட்படுத்தப்படுகிறார்கள். கொடூரமான காரியங்கள் தங்களை வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிறதுனால அவர்கள் இருதயங்களை படுகிற ஆழமாக வருகிற அந்த காயங்கள் அது ஆறுகிறது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, தீமைக்கு உட்படுத்தப்படுதல் இவைகள் எல்லாம் என்ன செய்யுது? இருதயத்தில் ஒரு பெரிய காயத்தை அது உண்டாக்குகிறதா அது இருக்கிறது. இருதயத்தில் ஒரு காயத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. இன்னொரு காரியம், நம்முடைய பாவங்களாலே நாம் நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம். முதல்ல பார்த்தோம், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறதை பார்த்தோம். அது எப்படி என்று சொன்னால், அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டு அவனை காயப்படுத்துகிறன்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்று, தன்னுடைய காரியங்கள், தங்களுடைய ஏன்னு சொன்னால் தங்களுடைய விருப்பங்கள், தங்களுடைய இச்சைகளின்படியாக நடந்து அதனாலே தங்களை காயப்படுத்திக் கொள்கிறவர்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கிறோம். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே, அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். இப்போ விபச்சாரத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற மனிதனை மோசம் போக்குகிற ஒரு கொடிய ஒரு பாவமாக இருக்கிறது, ஒரு முக்கியமான ஒரு பாவம் என்ன என்று சொன்னால் இந்த விபச்சாரத்தின் ஆவி. இந்த விபச்சாரத்தில் விழுந்து போகிறதான காரியங்கள் நான் பார்க்கிறோம். எவ்வளவோ பரிசுத்தவான்களா இருக்காங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இந்த விபச்சார பாவத்தில் விழுந்து போய் கெட்டு போகிற நாம் பார்க்கிறோம். அநேகரை இது பாதிக்கிறதா இருக்கு, அநேகர் இதனாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நடந்து கொண்டிருக்கிறது. அஜாக்கிரதை இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இது நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினாலே மிக 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 ஜாக்கிரதையாக, என்னென்னு சொன்னால் அந்த விபச்சார பாவத்தை குறித்து, இந்த செக்ஷுவல் இம்மோராலிட்டியை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதை மிக 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 முக்கியப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். செக்ஷுவல் இம்மோராலிட்டி அங்கு நோவா காலத்திலிருந்து பார்க்கிறோம், சோதோம் கொமோராவிலே பார்க்கிறோம். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் உற்று பார்த்தோம் என்று சொன்னால் அதே காரியங்கள் இன்றைக்கு அது மிகவும் அது பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓரின சேர்க்கைகள், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப், திருமணம் இல்லாதபடிக்கு சேர்ந்து வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை, திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறா அது விபச்சாரம் தானே. அது விபச்சாரம், வேசித்தனம். ஆகையினாலே அது ஒரு கொடூரமான ஒரு பாவம், அநேகரை வீழத் தழுகிறதாக அது இருக்கிறது. அதான் இங்க பார்க்கிறோம். அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினால், பலவான்கள் அநேகரை கொலை செய்தால். பலவான்கள் அவங்க அறிவுல பலவான்களா இருக்கலாம், பணத்துல, பேர்ல, புகழ்ல, ஈவன் பரிசுத்தவான்கள் கூட, தேவனுக்குள்ள பலவான்களாக இருந்தவர்கள் கூட இவ்விதமான விபச்சார பாவங்களிலே விழுந்து போனவர்கள் எவ்வளவு பேர் உண்டு. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அதில் விழுந்து தங்களை காயப்படுத்தி கொண்டவர்கள். அது இன்னொரு முக்கியமான ஒரு பாவம் என்னன்னு சொன்னா மதுபான பழக்கம். ரொம்ப அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33 வசனங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். ஏனென்று சொன்னால் அந்த மது பழக்கம் என்பது
எல்லா பாவங்களுக்கும் தாயா இருக்கு. அல்லேலூயா. எல்லா பாவங்களுக்கும் தாயா இருக்குது. ஒருவன் மது பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவான் என்று சொன்னால் அவன் தன் குடும்பத்தை கவனிக்க மாட்டான், குழந்தைகளை கவனிக்க மாட்டான். அவனுக்கு இருக்கிற அந்த ரெப்புடேஷன், அதை பற்றி கவலையே இல்லை. அவனுக்கு தரித்திரன் ஆயிடுவான், அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஒவ்வொரு பாவங்களாக அது கூடிக்கொண்டே போகும். அவனுக்குள்ள கூடிக்கொண்டே போகும். நான் வாசிக்கிறேன், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்திருப்பவர்களுக்கும் கலப்பு சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அப்போ இந்த மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி தாகிறீர்கள். அங்கே அந்த இடத்துல நீ நிற்காது. அது மாதிரி இருக்கிறவங்க கூட நீ டோன்ட் ஹேவ் கான்டாக்ட், டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சோஷியல் ட்ரிங்கிங், ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரிங்கிங், கார்பரேட் ட்ரிங்கிங், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ட்ரிங்கிங், அக்கேஷனல் ட்ரிங்கிங், ஃபெஸ்டிவல் ட்ரிங்கிங். இப்போ இதெல்லாம் ஜனங்களுக்கு இருதயத்தில் என்ன செய்யறதில்ல, ஒரு பாவம் என்றே தோன்றுகிறது இல்லை. இந்த கொடூரமான பாவம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. சோஷியல் ட்ரிங்க், சும்மா ஒரு இதுக்காக, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எப்போமாவது ஃபெஸ்டிவல், ஒரு செலிப்ரேட்டிங் மூடில் தான். அல்லது நான் பிஸ்னஸ் நிமித்தமாக, நான் செய்கிற பிஸ்னஸ் தான் பலரை சந்திக்கிறோம், அவங்கள என்டர்டெயின் பண்ணும்போது, தொழில் ரீதியாக. எனக்கு அருமையானவர்களே, எதுவாக இருந்தாலும் சரி, விஷம்தான். அதை நீ கண்ணாடி டம்ளரில் குடித்தாலும் சரி, பிளாஸ்டிக் டம்ளரில் குடித்தாலும் சரி, தங்க கோப்பையில் குடித்தாலும் சரி, விஷம்தான். 31 சொல்லுது, மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான்? அழகா இருக்கிறான் கிளாஸ்ல. அல்லேலூயா. அது முடிவில் என்ன செய்ய நான் சொல்ல சொன்னேன், ஒரு விஷத்தை நீ எந்த இதில் குடித்தாலும் அது விஷம்தான். அது கண்ணாடி டம்ளராக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் டம்ளராக இருந்தாலும் சரி, அது தங்க பாத்திரமாக இருந்தாலும் சரி. அது புத்தியெல்லாம் எப்படிலாம் போகுது பாருங்க. இந்த பெல்ஷாத்சார் என்ன செஞ்சான்? குடித்து கொண்டிருந்த பொழுது அந்த போதை ஏறின உடனே அவனுக்கு அந்த கிறுக்கு என்னது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் பாத்திரத்தில் குடிக்கணுமா. அதை எடுத்துட்டு வர சொல்லி அங்கே கையுறி மேனே தெக்கேல் உபாசிங், அன்று இரவே அவனை மறித்து போனான். எனக்கு அருமையானவர்களே, அது என்னவா என்ன சொல்லியிருக்குது, அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். விரியன் என்று சொன்னால் அது கடிச்சுன்னா அதுக்கு அடுத்து அதுக்கு ரெமெடி தேர்றதுக்கு முன்னாடி செத்து போயிடுவான். கொடூரமான விஷயம். அதை போலத்தான் நிச்சயமான ஒரு மரணம் இந்த மது பழக்கத்தில் உள்ளவங்க. அதுக்கு 33 சொல்லுது, உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அப்ப அடுத்த விஷயம் செக்ஷுவல் இமாரலிட்டி, பாலியல் இச்சைகள். அதுக்கப்புறம் வாய் தாறுமாறானது பேசுறதான காரியங்கள் இதெல்லாம் நடக்கும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த மதுவுக்கு பழக்கம் என்பது எல்லா பாவங்களுக்கும் தாயாக இருக்கிறது. மதுபானம் இருக்கும் இடத்துல தங்குனாவே, அங்க அந்த இருக்கிற இடத்துல இருக்காத, அங்க இருக்கிற இடத்துல நீ அவங்க கூட பேசாத. எனக்கு அருமையானவர்களே, காயப்படுத்துதல். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6 8, 9, 10 வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனம்.
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நம்மளே சேதப்படுத்திக் கொள்கிறது. இது என்னது? பண ஆசை. பணம் வேண்டும், பண ஆசை இச்சைகள் கூடாது. அந்த இச்சை என்று வருகிற பொழுது நேர்மையான வழிகளிலே, அநீதியான வழிகளிலே, தீமையான வழிகளிலே பிறரை கெடுத்து பிறரை ஏமாற்றி நியாயமாக நமக்கு சேர வேண்டியது இல்லாத காரியங்களில் நாம் நாட்டத்தை அங்கு செலவு செய்து அதற்காக சூழ்ச்சி செய்து தந்திரங்கள் செய்து தீய காரியங்களை செய்து இவ்விதமாக பலவிதமான வேதனைகளுக்கு நம்மை அது கொண்டு போய் விடுகிறது. தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். என கருமையானவர்களே, அப்ப அந்த பண ஆசை, பண இன்பத்து மேல் உள்ள இச்சைகள் நம்மை காயப்படுத்துவதற்கான முக்கியமான காரணங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம், பட்டம், பதவி, புகழ், அதிகாரம். இதுல ஒரு போதை, அந்த மது போதை மாதிரி இது ஒரு போதை. எதுல? பட்டம், அதுக்கடுத்து பதவி, அதுக்கப்புறம் புகழ், அப்புறம் அதிகாரம். அது நிச்சயமாகவே அதுக்காக ஆண்டவர் சொன்னார், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதை மறந்து போக வேண்டாம். நம்ம உயர்த்தப்பட வேண்டும். நமக்கு என்ன வேணும்? நமக்கு பதவி வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும், பட்டம் வேணும். இதை தேவன் வெறுக்கிறவர் அல்ல, அதை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அவர் கொடுக்கிற வழி வேறு. அதன் மேல் இச்சை வைத்து ஆசை வைத்து அதற்காக பலவிதமான தீய செயல்களை செய்வது அல்ல, தந்திரங்களை செய்வது அல்ல. உண்மையும் நேர்மையும் நீதியுமாக நடந்து கொண்டு நம்மை தாழ்த்தி நாம் கர்த்தருக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு அளித்து அவர் சந்தோஷப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இங்க நம்ம பார்க்கிறோம், இவைகளை இச்சித்து இவைகளிலே ஒரு போதை கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஒரு அழிவை சந்திப்பார்கள். அதற்கு நல்ல உதாரணமாக நம்ம எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆமான் என்பவன் அங்கு ராஜாவினாலே மிகவும் கௌரவப்படுத்தப்பட்டான். அவன் அதிகமாக அங்க எஸ்தர் 3:1 வாசிக்கிறோம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அமத்தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அப்போ அவன் அந்த பெருமையிலே அவன் இருக்கிற பொழுது, உயர்த்தப்படுகிற பொழுது அவனுக்குள்ள அந்த ஒரு மேட்டிமையின் ஆவி இருந்தது. ஒரு மேட்டிமையின் ஆவி இருந்தது. எல்லோரும் என்னை வழங்கணும்னு நினைச்சான். ஆனா 5ஆம் வசனம் சொல்லுது, ஆமோன் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். பயங்கர கோபம் வருது அவனுக்கு, பயங்கர கோபம் வருது. ஏன்? அந்த பட்டம், பதவி, புகழ், அதிகாரம். எனக்கு அருமையானவர்களை அங்கே நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குது. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, தான் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர்கள் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், எவ்வளவு புகழ்ல இருக்கிறேன், எவ்வளவு அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆனால் 13ஆம் வசனத்தை சொல்றான், ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவை எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றான். பாருங்க, அதிகாரம், புகழ், பெருமை என்ன பண்ணுது?
எவனோ ஒருத்தன், அவனை பொறுத்தவரை ஒரு பிச்சைக்காரன், அவ்வளோதான். அவன் உன்னை நமஸ்காரம் பண்ணாட்டான். என்ன அங்கே இருந்தால் என்ன செய்யுது? ஈகோ. அது அவனை எங்கே கொண்டு போய் விடுது? 7ஆம் அதிகாரம் எஸ்தர் 7:10 வாசிக்கிற, அப்படியே ஆமான் மொர்தெகாயை ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்போ அங்கே மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட இவனுடைய ஆணவத்தினால, பெருமையினால, அந்த உக்கிரத்தினால அவன் என்னைய மதிக்கலையே. ஆனால் நடந்தது என்ன? அவன் அதே தூக்கு மரத்தில் அவன் தூக்கி போடப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு கிக்கு, இது ஒரு போதை. இந்த புகழ் எல்லாம் ஒரு போதை. ஆனால் இதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்க விரும்புகிறார். எதன் நிமித்தமாக? நீதியின்படியா. நான் முதல்ல சொன்னது போல, நீதியில நாம் நடக்கிற பொழுது, பரிசுத்தமாக நாம் இருக்கிற பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது, தாழ்மையின் ஆவியை நாம் தரித்து கொண்டு இருக்கிற பொழுது, நிச்சயமாகவே கர்த்தர் இவைகளை கொடுத்து அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார், பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த பார்த்தோம் எந்தெந்த விதங்களிலே கர்த்தர் நம்முடைய கர்த்தர் காயத்தை கட்டுகிறார், எந்தெந்த விதங்களிலே நாம் காயப்படுகிறோம் என்பதை பார்த்தோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, இதில் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, அதனாலே ஏற்படுகிற காயத்தை கட்ட, ஆற்ற, புதிய வாழ்வை தர கர்த்தர் போதுமானவரார். அதுதான் இன்னைக்கு நமக்கு செய்தி. சங்கீதம் 71:20 வாசிக்கிறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களிலிருந்து ஏற பண்ணினீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அப்போ திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆமாண்டவரே, நான் என்னுடைய அந்த காயங்களை எல்லாம் நீர் ஆற்றி என்னுடைய வாழ்க்கையை நீர் மீண்டும் அங்கு கீழே அதான் ஆசிக்கிறோம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அந்த காயங்களை ஆற்றி நீர் எனக்கு மீண்டுமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். சங்கீதம் 51:2-3 வசனங்கள், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்போ உளையான சேற்றில் நான் கிடந்தேன், காயப்பட்டு கிடந்தேன், அமிழ்ந்து போய் கிடந்தேன், மரிக்கிற நிலையில் கிடந்தேன். அவரோ என்னை உயர்த்தினார். என்ன செய்தாரா? அவரை துதிக்கும் புது பாட்டை என்னுடைய வாயிலே தந்தார். அங்கிருந்த புலம்பலும் கூக்குரலும் அவர் எல்லாவற்றையும் அழுகையும் அவர் தவிர்த்து விட்டு என்னுடைய வாயில அவரை புகழ்ந்து துதிக்கிற பாட்டை அவர் எனக்கு கொடுத்தார். இப்போ கர்த்தர் நம்மை காப்பாற்றி காயம் கட்டி ஆற்றி நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க வல்லவராக அவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான காயமாக இருந்தாலும் சரி, நாம் மனம் திரும்பி நம்ம அவரிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த எல்லாவற்றையும் அவர் மாற்ற அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். இந்த காயம் கட்டுதலை குறித்து ஒரு பெண் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்க என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் படிக்கிற காலத்தில் அந்த படிப்பு செலவுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிக்க வேண்டிய காரியத்துக்கு. ஆனால் அதனுடைய செலவை அவங்களால் சந்திக்க முடியலை. எப்படியாவது தான் இதை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுகிற பொழுது அவர்களை ஆசை காட்டி மோசம் செய்து பலவிதமான இன்னல்களுக்கு உட்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். She was abused. அவங்க கற்பம் தெரித்து ஒரு குழந்தை வேறு பெற்றுறாங்க. அதாவது உலகம் ஒரு கொடூரமாக அவர்களுக்கு இருக்குது. பயங்கரமான இருதயத்தில் காயப்பட்டவர்களாக, ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் காயப்பட்டவர்களாக, புண்பட்டவர்களாக, ஓ இதிலிருந்து நான் என்னால் மீளவே முடியாது, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா படித்து ஒரு அற்புதமாக வரணும் என்று சொல்லி இருந்த ஒரு உண்மையான ஒரு சிறு வயதில் உள்ள ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான காரியங்கள் நடக்கும்போது how she will be shattered, எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க. ஆனால்
அவர்களுடைய காயத்தை ஆற்றி அவர்களுக்கு தன்னுடைய அன்பை பொழிந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி, எந்த நிலையும் கூட கர்த்தர் எனக்கு மாற்றினார் என்று சொல்லி அவர்கள் புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஆற்ற முடியாத காயங்கள் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு மாத்திரம் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அவரால் ஆகாத காரியம் ஒன்று, அவரால் ஆகாத காரியம் ஒன்று இருக்குதா? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். மனுஷனால் கூடாது, தேவனால் ஆகும். சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தரை தவிர வேற யாராலும் இதை செய்யவே முடியாது. இருதயத்தின் நொறுங்குண்டவர்களை சரீர காயங்களை ஆற்றலாம், ஆனால் அந்த ஆவியில் ஆத்துமாவில் உள்ள காயங்களை ஆற்றுவதற்கு கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அந்த வடுக்கள் இல்லாமல் செய்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக கர்த்தரால் தான் முடியும். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், ஒரு புதிய வாழ்க்கையை அவராலே கொடுக்க முடியும். என காண்பையானவர்களே, சங்கீதம் 107:19-20 சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்திற்கு அநேக வல்லமைகள் உண்டு. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக நம்முடைய இருதயத்தை, நினைவுகளை, யோசனைகளை வகையறுத்து ஆராய்ந்து அதில் உள்ளது என்ன என்பதை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, பாவத்தில் இருக்கிறவனை குத்தி உணர்த்தி மனம் திரும்ப பண்ணுகிறது மாத்திரமல்ல, அது காயம் கட்டுகிற ஒரு ஔஷதமாய் அது இருக்கிறது. இருளில் இருக்கிற மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாக அது இருக்கிறது. துக்கத்தில் இருக்கிறவனை தேற்றுகிறதாக அது இருக்கிறது. மனம் அடிந்து போனவனை மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறதா அது இருக்கிறது. நம்பிக்கை இழந்து கிடக்கிறவனுக்கு மீண்டுமாக புதிய நம்பிக்கையை கொடுத்து புதிய வாழ்க்கையை கொடுக்கிறதா இந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது குத்தி கிழிக்கிற பட்டயம் மாத்திரம் இல்லை. இந்த வார்த்தையை இது என்னென்னலாம் செய்தோம் அதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும், அதற்கு பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேற்ற வேண்டிய இடத்துல தேற்றணும், குத்தப்பட வேண்டிய இடத்துல குத்தப்படணும். எனக்கு அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. The word of God which heals. அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது, குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24 சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ அவருடைய வார்த்தை, ஓ அல்லேலூயா. அவர் காயப்படுத்தி அவர் காயம் கட்டுகிற காரியத்தை இன்னொரு நாளைக்கு நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் தியானிப்போம். இப்போ அநேக காரியங்களை பார்த்தோம். இவ்விதமாக நாம் காயப்படுகிறோம். எந்த விதமான ஒரு காயமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நாம் மேலே தியானித்த எந்த ஒரு காரியத்தினாலும் நம்ம காயப்பட்டிருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதிலிருந்து நம்மை சுகப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போமா? அவருடைய வார்த்தையை நம்ம நம்புவோமா?
அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார் எழுதியிருக்கிறதே. அப்போ அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து நம்பி என்ற இருதயத்திலே முழுமையாக ஏற்றுக்கொண்டுவேன் என்று சொன்னால், அது என்னை மேலே காயப்பட்ட எந்த ஒரு காயமாக இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியது அவருடைய அன்பின் மேலே ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அவருடைய வார்த்தையில விசுவாசம், நம்பிக்கை. நிச்சயமாகவே அவர் காயங்களை கட்டுகிறவராய் அவர் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அநேக காரியங்கள் இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுனீங்க. எங்கள் உள்ளங்கள், ஆத்துமா எந்த காரியங்களாலே காயப்பட்டு கிடக்கிறது, ஆவியானவர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வேதனைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் அது எந்தவித ஒரு காயமாக இருந்தாலும் சரி, அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, உணர்ந்தவர்களாக, மனம் திரும்பியவர்களாக, அழுது ஒப்பு கொடுத்தவர்களாக, அந்த காயத்தின் நிமித்தம் அல்ல, பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் நிமித்தமாக, அந்த காயம் வலிக்கிறதுக்காக அல்ல, அந்த காயத்தின் காரணங்களை உணர்ந்தவர்களாக அழுது புலம்பி இடத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிற பொழுது, தெய்வமே, உளையான செட்டு தூக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. உங்க வார்த்தையை அனுப்பி நீங்க காயம் கட்டுகிறவரா இருக்கிறீங்க. வார்த்தையாக ஔஷதத்தினாலே எங்களை காயத்தை ஆற்றி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவரா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு இந்த வேளையில மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது ஆண்டவரே. ஓ, அநேக நடக்கிற காரியங்களால் எங்கள் இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. நீர் மாத்திரம், உங்களுடைய கிருபை மாத்திரம், உங்களுடைய இரக்கம் மாத்திரம், உங்களுடைய அன்பு மாத்திரம், உங்களுடைய தயை மாத்திரம், உங்களுடைய வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே எங்களை அந்த காயத்திலிருந்து குணப்படுத்தி மீண்டும் தூக்கி நிறுத்த முடியும் ஆண்டவரே. உண்மை உயர்த்துகிறோம், உண்மை மையப்படுத்துகிறோம். தயை செய்வீராக. வெறுமையாக்கி உடைய பாதங்களை ஒப்புக்கொள்கிறார் ராஜா. இம்மட்டுமாய் காத்த தெய்வம், இனியும் காத்து எங்களை ஆற்றி தேற்றி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ நிறைவான சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. எல்லா அந்த காயங்களை கொடுக்கிற எல்லா வழிகளை விட்டு நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்பி உம்முடைய மகிமையுள்ள மகிழ்ச்சியான ராஜ்யத்துக்குள்ள உட்படுகிற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், உயர்த்துகிறோம், மையப்படுத்துகிறோம். இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தைகளை கேட்கிறதாக மாத்திரமில்லை, அதன்படியாக செய்கிறவர்களாக, அதற்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் நாம் இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஸ்தோத்திரம்.